Good evening, everyone. Today my case presentation is on CSOM. CSOM is chronic suppurative otitis media. Here comes a person with name X and age 58 years, female, occupation is farmer, and the socio-economic status is class 4 in Kupus according to the Kupusami socio-economic status here. ஒரு நிமிஷம் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? சரி இல்லை சார், நான் அப்படி இன்க்ளூட் பண்ணேன். அப்படி இல்லை, அது வந்து சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பொறுத்தவரை அது வந்து எஸ்பிஎம்க்கு தான் மோஸ்ட்லி தேவைப்படும். ஓகே ஓகே சார். சரியா? ஓகே. வென் அந்த அந்த ஸ்டார்டிங் இது ப்ரெசென்ட் பண்ணும்போது பேஷண்ட் மிஸ்ஸஸ் ஆர் மிஸ்ஸஸ் எக்ஸ் ஆஃப் திஸ் இயர் ஃபீமேல் ரிசைடிங் அப்படி சென்டென்ஸாக சொல்லி பழகு. சரியா? ஓகே ஓகே. நேம் அப்படி ஏஜ் அப்படி இல்லாமல் ஒரு சென்டென்ஸை Mrs. X, 58 years, female, coming from farmer by occupation, from coming from so and so, came with complaints of. அதுக்கப்புறம் உன்னோட chief complaints அந்த duration அந்த chronology வச்சு ஸ்டார்ட் பண்ணு. சரி, ஓகே. So came with the chief complaints of decreased hearing right ears in 6 months and discharge in right ears in 6 months, sir. Okay. Then we are going back to the history of presenting illness, sir. Patient was apparently, sir? The patient was apparently normal 6 months back, after which she noticed the hearing loss in the right ear for 6 months, insidious in the onset, gradually progressive, better heard when spoken loudly, no aggravating or relieving factors, sir. Okay. Then ear discharge, sir. There is ear discharge for 6 months, sir. It is insidious in onset, gradually progressive, intermittent, sir, yellow in color. Okay. And the ear discharge is mucoid in consistency, caused the wetting of pillow during sleep, sir. Okay. And it has non-blood tinged and non-foul smelling, sir. ஓகே. அதுக்கு இயர் டிஸ்சார்ஜில் வந்து காசிங் வெட்டிங் ஆஃப் பில்லோன்னு சொல்ல வேண்டாம், மியூகாய்டு அண்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் அந்த அமௌண்ட் சரியா, கோபியஸ் அமௌண்ட். வெட்டிங் ஆஃப் பில்லோனா கோபியஸ் அமௌண்ட், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸ்கேன்டி டிஸ்சார்ஜ். ஸ்கேன்டி டிஸ்சார்ஜுங்கும் போது we have to rule out unsafe CSOM. சரியா? நான் ஃபவுல் ஸ்மெல்லிங் மென்ஷன் பண்ணிட்டே. ஓகே, ரைட், குட். அதுக்கு மேலே அந்த ஹியரிங்லேயும் அப்படிதான். நீ வந்து கொஞ்சம் மேலே போ. ஓகே. ஹியரிங் லாஸ்லையும் அதான் நீ பெட்டர் ஹியர்ட் when spoken loudly அப்படிங்கும்போது ஆட்டோஸ்க்ளோரோசிஸ் ஆல்சோ கம்ஸ். ஓகே ஓகே சார். அந்த ஃபினாமினன் பேர் என்னது சார்? ஆட்டோஸ்க்ளோரோசிஸ்ல ஃபிலமெண்ட் நேமா சார்? என்னடா சார் புரியல, என்ன சார் கேட்குறீங்க? ஆட்டோஸ்க்ளோரோசிஸ்ல ஒரு ஃபினாமினன் வரும், பேஷண்ட்ஸ் வந்து பெட்டர் ஹியர்ட் இன் லவுட் என்விரான்மெண்ட். என்ன ஃபினாமினன்டா? சரி, ஓகே. இது வந்து மற்றவங்க கமெண்ட் பண்ணலாம். எஸ், பேராக்யூசிஸ் வில்லிசி, கரெக்ட். ஓகே. Continue. Then the discharge was associated with itching, sir. It aggravates on exposure to the cold weather and head bath, sir. There is no any relieving factors, sir. Okay. Then no history of pain, sir. Okay. No history of tinnitus. Okay. No history of oral fullness. Okay. No history of paracusis. அதான் நீ மேலே மென்ஷன் பண்ணிட்டே பேஷண்ட். ஓகேவா? ஸோ அதை எடுத்துடணும். ஓகே ஓகே ஓகே. why you are asking history of pain? What is the significance of pain in this? Any ஏதாச்சும் பாலிப் ஏதாச்சும் இல்லை. பாலிப்ல பெயின் இருக்கா? டிஸ்சார்ஜ் இருக்கும்போது எனி செகண்டரி இன்ஃபெக்ஷன், இல்லைன்னா ஆர்டைட்டிஸ் அக்கம்பனிட் ஆர்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா, சரியா? இல்லைன்னா அக்யூட் சப்பரேட்டிவ் ஆர்டைட்டிஸ் மீடியாவில் தட் ப்ரீ சப்பரேட்டிவ் ஸ்டேஜில், இல்லைன்னா அக்யூட் சப்பரேட்டிவ் ஆர்டைட்டிஸ் மீடியாவில் கண்டிப்பாக பெயின் இருக்கும். சரியா? வென் யூ ஆர் சேயிங் நீ 6 monthsன்னு போட்டுட்ட, ஓகே. ஸோ அதனால அக்யூட் இஸ் ரூல்ட் அவுட். பட் எனி சூப்பர் ஆடட் அக்யூட் அண்ட் க்ரானிக் இன்ஃபெக்ஷன், அதுக்கு யூ ஆர் ரூலிங் அவுட் பெயின். ஓகே, கண்டினியூ.
So there is no history of fever, sir. No history of nausea or vomiting. No history of giddiness. No history of headache. No history of any facial weakness. No history of Okay. irritability or neck So rigidity, sir. uh, No history of visual defect or diplopia. okay. No history of swelling around the ear, sir. Okay. No history of trauma or surgery. No history of any upper respiratory tract infections. No history of throat pain, sir. Okay. In past history, Okay. sir. So why you are asking these histories? Okay. No history of fever, no history of nausea, vomiting, giddiness இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? சார் இப்போ டிப்ளோபியனா ஏதாச்சும் What is the சிண்ட்ரோம் லைக் significance? கிரேட் எனிகோ சிண்ட்ரோம் அந்த மாதிரி ஏதாச்சும் பெரியோடைட்டிஸ் Okay. Gradient syndrome எதுல வரும்? எதுக்கா? Why you are asking? To rule out what? பெரோடைட்டிஸ் Yes, to rule out complications. சரியா? ஓகே ஓகே See all எஸ் these, yes, petrositis. To rule out the complications. If it is an unsafe CSOM, okay, ஓகே சார் even safe CSOM, it can complicate through natural openings, okay. If it is an ஓகே unsafe ஓகே சார் CSOM, it will be cholesteatoma. Cholesteatoma bone eroding properties இருக்கு, அதனால it will lead to complications. மத்ததுல so to rule out complications, you are asking for fever in mastitis normal any pus ஏதாச்சுனாலே கலெக்ட் ஆச்சுனாலே there will be fever, nausea vomiting அதுதான் இருக்கும், and giddiness to rule out phenylabyrinthitis, headache, impending meningitis, சரியா, facial weakness இது எல்லாமே, irritability, neck rigidity for meningitis, visual defects, diplopia 6 now involved ஆகுது, swelling around the ears, mastitis, okay. ஓகே And ஓகே sigmoid sinus thrombosis ஒரு ஃபீவர் வரும், அது என்ன ஃபீவர், என்ன டைப் ஆஃப் ஃபீவர்? Fever in sigmoid sinus thrombosis, picket fence fever is also called சரி picket, okay, picket fence என்ன fever, சார் okay வா, ஃபீவர் என்ன picket சார் fence ஃபீவர் fever, ஓகே picket fence fever ஓகே சரியா, சரி, ஓகே okay, தேங்க்ஸ் continue, சார் தென் we are going back to past history, sir. okay, The patient is a known case of type 2 diabetic mellitus for past 5 years, sir. okay, She is under regular medication, sir. okay, And there is no history of hypertension, tuberculosis, asthma, or any chronic illness, sir. okay, Patient had similar illness in the right ear a year back, sir. okay, And there is no history of any surgeries pertaining to the ear, sir. okay, okay, So then family history, sir. sure. No So any why significant family. diabetic history is important with any ear complaints like discharge? இதுக்கு Uh, coming back, the patient is a diabetic, okay, superadded infection, வேற பர்டிகுலரா இயருக்கும் டயபெட்டிக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் malignant auditory section is, சரியா, malignant auditory sectionனாலையும் facial palsy, everything will be coming, ஓகேவா? சரி, okay, but you mentioned the discharges of mucoid type. Mucoidனாலே middle ear component is there, so every other thing will get ruled out, ஓகேவா? External earல dischargeல there won't be mucoid component, okay, right, continue, So then personal history, sir. okay. The patient takes mixed diet. The patient has normal appetite and adequate sleep, normal bowel and bladder habits, no any ill habits, sir. What do you mean by ill habits? என்னது இது no ill habits? Sir, like whereas smoking, alcohol. Okay, Okay. So this is a some case of 58 years old female farmer. A known case of diabetes presenting with complaints of decreased hearing in right ear in 6 months and discharge in right ear for 6 months with similar okay, complaints in the past year. okay. Summary எப்படி முடியக்கூடாது, summary you should from the history, you should probably tell the diagnosis, சரியா, probably it might be chronic suppurative otitis media, சரியா, probably அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும் இல்லையா Okay, okay, sir. சம்மரியில், Oh, ஓகே, okay. Thank you. சம்மரி முடியும் போது ப்ராபப்ளி நம்ம எந்த சிஸ்டம்ல இருக்கோம், இயர்ல இருக்கோம், அண்ட் chronic suppurative otitis media of mucosal type, probably, சரியா,
Okay, sir. Fine. ஓகே சரி ஜென்ரல் எக்ஸாமினேஷன். Then general physical examination, sir. ம் Patient aged about 58 years, conscious, cooperative, and well-oriented to time, place, and person, sir. Moderately ம் built and well-nourished. Height is ம் 160 centimeter, weight is 70 kg. Body mass index is 27.3 kg per meter square, sir. There is no ஓகே any pallor, no icterus, no cyanosis, no clubbing, no general lymphadenopathy, no edema, no any rigidity, sir. ஓகே சார் இது ஜஸ்ட் நீ கான்சியஸ் ஓரியன்ட் ஏஃபபிரல் கான்சியஸ் வர டெஃபினேஷன்லேயே வந்துடுது. கான்சியஸ் மீன்ஸ் பேஷண்ட் இஸ் ஓரியன்ட் டு டைம் பிளேஸ் அண்ட் பர்சன், அதுதான் டெஃபினேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். சரியா? ஸோ பேஷண்ட் இஸ் Of a கான்சியஸ் conscious oriented. ஓரியன்ட் ஏஃபபிரல். ஆமாம், மாடரேட்லி பில்டு மாடரேட்லி நரிஷ் அது போட்டால் போதும். நீ அது மென்ஷன் பண்ணல ஏஃபபிரல் அப்படிங்கிறத ஆமாம் ஆமாம் ஏஃபெப்ரில் மென்ஷன் பண்ணல சார், கரெக்ட் சார். மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஃபீவர் ஓகே கண்டிப்பாக சார், மென்ஷன் ஃபைன் பண்ணணும். சார். ஓகே. Okay. So then vital, sir. Pulse ஆ rate is 70 beats per minute. Blood pressure is ம் 130 by 80 of Hg. Of ஆ left arm in sitting position, sir. ஓகே Then respiratory rate is 17 cycles per minute. Temperature is ஓகே favorable, sir. அங்கே கொண்டு வந்து ஓகே. ஜென்ரல் எக்ஸாமினேஷனில் மென்ஷன் பண்ண. ஓகே சரி. Okay, sir, fine. ஆ So then systemic examination, sir. ஓகே. The CBS examination sounds S1 and S2 here. No any murmurs, sir. ம் For RS, normal vesicular sounds here, sir. ம் In abdominal examination, no mass per abdomen. No ஓகே any organometry, sir. ஓகே In CNS examination, no neurological defect present. Facial nerve is normal, sir. ஓகே In local examination, sir. ம் In right ear, the preauricular region is normal, and in left ear are normal. ஓகே Pinna, right ear it is normal, and left ear it is normal. ஓகே. In post auric, sir. நீ நீ ஃபர்ஸ்ட் வந்து யூ கன்க்ளூட் 1 இயர். ஓகே, ரைட் இயர் தென் லெஃப்ட். Okay, 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 sir. Okay, sir. கம்மிங் டு ரைட் இயர் பர்ஸ். ஓகே. ப்ரீ ஆரிக்குலர் Now, ரீஜன்ல வேற என்ன பார்ப்பீங்க? வாட் குட் பி preauricular, discharge, டிஸ்சார்ஜ் எதில் வரும்? என்ன கண்டிஷனில் வரும் ப்ரீ ஆரிக்குலர் டிஸ்சார்ஜ்? mastocytosis, sir. Mastocytosis. மாஸ்டைடைட்டிஸ்ல ப்ரீ ஆரிக்குலர் டிஸ்சார்ஜ் வராது இல்லையா? மாஸ்டைடைட்டிஸ்ல வந்து It's a உனக்கு preauricular. Okay, sir. புரியல. இல்ல, preauricular நீங்க வந்து சொல்ற ஃபரங்கல் வந்து எக்ஸ்டர்னல் ஆரிட்டரி கேனல்ல பாக்குறது. ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் ப்ரீ ஆரிக்குலர் ரீஜன். ப்ரீ ஆரிக்குலர் ரீஜன் மீன்ஸ் எஸ் ப்ரீ ஆரிக்குலர் சைனஸ். ரைட். sinus ப்ரீ ஆரிக்குலர் little. சைனஸ் இஃப் பிரசன்ட் இட் மைட் கெட் செகண்டரிலி இன்ஃபெக்டட். அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ். சரியா? ஸோ Okay, okay. ப்ரீ ஆரிக்குலர் ரீஜன்ல நார்மல்னு போட்டாலும் சரி, நோ சைனசஸ், நோ டேக்ஸ். ஓகே. ஸோ வாட் எவர் உங்க எக்ஸாமினர்ஸ் உங்க காலேஜ் எப்படி சொல்லி கொடுக்கணும். பட் டு பி ஆன் த சேஃபர் சைட், Okay. நார்மல்னு போடுறத விட ப்ரீ ஆரிக்குலர் ரீஜன் நோ நோ நார்மல்னு போட்டு நோ சைனசஸ் அண்ட் நோ ப்ரீ ஆரிக்குலர் Tax. டேக்ஸ் மென்ஷன் பண்ணிடு. ஓகேவா? Bracket level ஸோ mention. ப்ரீ ஆரிக்குலர் சைனஸ் எங்க வாட் இஸ் த pathology of preauricular sinus? ஏன் வருது preauricular sinus? you mention obviously கேட்பாங்க. Okay, ஓகே. sir. பின்னா டெவலப்மெண்ட்ல Okay. எஸ் ஃபியூஷனா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்ச் அது சரியா ஃபியூஸ் ஆகாம டிஃபெக்ட் இன் ஃபியூஷன். பெர்ஃபெக்ட். சரியா? டிஃபெக்ட் இன் ஃபியூஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்ச்னால there will be a sinus. ரைட். ஓகே. then Okay. continue. Then the right ear, the pinna is normal, and in ஓகே right ear, the post auricular region is normal, sir. ஓகே. And in right ear, the external auditory canal is normal. Presence of mucoid secretion, sir. ஓ சரி. எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனால்ல வந்து டிஸ்சார்ஜ் இருக்கு ஆக்டிவா ஆமா இல்லையா? ஆமா இருக்கு சார். ஆமா சார். ஓகே. ம் The tympanic போஸ்ட் membrane is ஆரிக்குலர் ரீஜன்ல what you will see? அதான் சார் மாஸ்டரைட்டிஸ் ஏதாச்சும் டிஸ்சார்ஜ் இருக்கு. மாஸ்டைடைட்டிஸ்ல போஸ்ட் ஆரிக்குலர் ரீஜன்ல வந்து உனக்கு டிஸ்சார்ஜ் இருக்காது. மாஸ்டைடைட்டிஸ்ல என்ன அப்பியரன்ஸ் இருக்கும்? வாட் வில் பி த அப்பியரன்ஸ் இன் மாஸ்டைடைட்டிஸ்? தட் இஸ் இது சேஃப். வாட் யூ ஆர் பிரசனிங் இஸ் சேஃப் CSOM. வாட் ஆமா வில் பி சார். த கண்டிஷன் இன் மாஸ்டைடைட்டிஸ் இன் போஸ்ட் ஆரிக்குலர் ரீஜன்? அயன்ட் அவுட் மாஸ்டைட்டிஸ். பெர்ஃபெக்ட். வேற எப்படி சொல்லலாம்? பின்னா will be
pulled outwards. Okay, pinna will be pulled outwards. The mastoid will be like ironed out. பார்த்தாலே நல்ல warmth tenderலாம் இருக்கும். Okay. External auditory canal fine, normal. Okay. With the presence of சரி. mucous secretion. And Okay. then tympanic membrane right here is pearl white in color. Single small size, approx 1 into 1 millimeter. Oval central perforation is present. The cone of light is absent, sir. சரி, எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனால்ல டிஸ்சார்ஜ் இருக்கு. அப்ப எப்படி நீங்க டிம்பானிக் மெம்பரேன் எப்படி பாத்தீங்க டிஸ்சார்ஜ் இருக்கும்போது? You should mention that. Okay, if there is discharge, unnecessary, okay, don't commit presence of discharge in external auditory canal. Okay va? If you are ஏன்னா to be on safer side இருக்கலாம் கேஸ்ல இருந்தாலுமே you just say if you are mentioning it, if there was presence of discharge means the case will go so complicated. சரி, எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் உள்ள வரும், டிஸ்சார்ஜ் எல்லா இடத்துலையும் வரும், எங்கெங்கெல்லாம் வரும், கொஸ்டின்ஸ் அப்படியே போகும். ஸோ டு பி ஆன் that side, let me ask you, what are the conditions where you get a discharge in external auditory canal? Rear discharge. Yes. What do you when you will get profuse ear discharge, when you will get scanty ear discharge? Sir, profuse in safe CSOM, sir. Okay. Scanty in unsafe, sir. Okay. What do you mean by reservoir sign? Reservoir sign, and where you will get it? Yes. Reservoir sign is in mastoiditis. Okay. What is the pathology behind that? Yes. Presenter. Reservoir sign. Mastoiditis. So mastoiditis, when the mastoid cells get infected, every mastoid cells get infected, filled with discharge, the mastoid cells burst out, and the discharge will come through the common communication to the middle ear. Through the perforation, it will come into the external auditory canal. Okay, so once you are mopping out the discharge, அதுக்கப்புறம் நீங்க அந்த மாப் அவுட் பண்ணிட்டு திரும்ப if you look to visualize again, the auditory canal will be filled with discharge. Okay, so that is reservoir sign. You just mop the discharge from the external auditory canal, and within seconds, even after looking into that external auditory canal, there will be again collection of discharge. அதுதான் reservoir sign. நீங்க துடைக்க discharge எடுக்க the discharge will get collected. It is seen in mastoiditis. Okay, right. Then diagonal okay, வேற என்ன வேற பல்சட்டைல் ear discharge இதுல வரும்? Sir, the glomus tympanicum. Glomus, yes, glomusல வந்து வரலாம். அதான் நேத்து சொன்னேன், whenever you are presenting ASOM, always put the common things common first. Okay. ASOM is more common than glomus. Okay, so always start with நீ இப்போ if you are answering as glomus தான் நெக்ஸ்ட் எடுத்த உடனே क्वेश्चन glomusக்கு போகும். ASOM சொல்றது ஈஸியா, glomus சொல்றது ஈஸியா. So you are responsible for your fate. Okay, உன் வாயில இருந்து வர ஆன்சர் வச்சு தான் the examiners are going towards the question. So if it is ASOM, the question will be what are the stages of ASOM. If it is glomus, it will be a little bit difficult for you. So always put the common things first, right? Okay, then the tympanic membrane. Tympanic membrane la purely white in color. Single small size. Perforation in which quadrant? I mention பண்ணனும்ல. The perforation. Small perforation means a perforation involving எத்தனை quadrant? How will you classify perforations of tympanic membrane? Sir, there's 6 types இருக்கு sir. Central anterior sir. Central medium sir, medium size sir. Subtotal அப்புறம் total sir, attic
and then last is posterior superior marginal, sir. சரி, ஓகே. அப்படி ஓகே. ஸோ டு பி ப்ரிசைஸ் ஸ்மால், மீடியம், சப்டோட்டல், லார்ஜ், மார்ஜினல், அதுக்கப்புறம் அட்டிக். நம்ம வாட் வி ஆர் சேயிங் இஸ் பெர்ஃபரேஷன் ஆஃப் பாஸ் டென்சா. ஓகே, பாஸ் டென்சா Okay. No, எங்க இருக்கும், past பாஸ் பிளாசிடா என்ன இருக்கும்? கம்மிங் டு anatomy of tympanic membrane, what is pars tensa? and then pars tensa எங்க இருக்கும், pars flaccida எங்க இருக்கும்? near to ambo. இல்ல, அதாவது இன்ஃபீரியர், அதான் கீழே இருக்கிறது சரியா, இன்ஃபீரியர் இருக்கிறது pars tensa Okay. சரியா. or you can say it upper one third, lower two third, however you can differentiate சரியா. so pars tensa, why it is called as pars tensa? pars flaccida is otherwise called as yes, mesotympanum. Perfect for pars tensa. Okay, meso means your middle part. Okay. Above lateral pars of malleus, pars flaccida. Okay, good. Pars flaccida is also called as Mesotim. shrapnel's membrane, mesotympanum சரியா. so pars tensa நீ ஏன் சொல்றோம்னா, pars tensa it has a fibrous annulus. Okay. Okay. Because of the fibrous annulus, it is the membrane is taut. Okay va, the membrane is taut. Pars flaccida we don't have any fibrous annulus, so the மேல fibrous annulus deficient இருக்கு. so there the membrane is somewhat flaccid. Okay va, அதனால தான் flaccida அப்படின்னு சொல்றோம். Okay, so வந்து perforation வந்தாச்சு. Central, how do you say this is central perforation? Because fibrous annulus should be intact. Okay va, so yeah, fibrous annulus is intact. So okay, tympanic membrane, will it heal by itself? Sir? Sir? Will the tympanic membrane heal by itself? Sir, அதுவே ஹீல் ஆகுமா, ஸ்பான்டேனியஸா time ஹீல் ஆகுமா? எவ்வளோ எவ்வளோ டைம்? டைம்? one minimum 6 months, sir. இல்ல, the maximum time period for healing of tympanic membrane is 3 months. Okay va, if not it will not heal. சரியா. so what are the layers of tympanic membrane? 3 லேயர் இருக்கு இல்லையா tympanic membraneல. what are the 3 layers of tympanic membrane, and if it heals after a perforation, which layer will be lost? எந்த லேயர் இருக்காது? Sir, mucus, sir. எஸ், இல்ல மியூக்கஸ் லேயர் இருக்கும், அவுட்டர் எபித்தீலியல் லேயர், இன்னர் ஃபைபர்ஸ் லேயர், மிடில் ஃபைபர்ஸ் லேயர், இன்னர் மியூக்கோசல் லேயர் which continues with the middle layer mucosa. சரி, so middle fibrous layer வந்து இருக்காது. சரி, if it heals potentially there will be there won't be. Yes, okay, then fine, fibrous layer is good. Continue. Then tragal sign is negative, sir. Okay, where are In the the conditions middle, you can get positive tragal sign? Sir, tragal சரி, sign negative, sir. ஓகே, tragal sign எங்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கலாம்? Sir, it is positive in pericon. Current classes, okay, any acute otitis externa. Sir, And in ASOM also, சரியா, otitis externa, malignant otitis externa, okay, and sir. ASOM. Okay, right. Sir, then middle ear it is not visible, sir, because of சரி, discharge, sir. மிடில் Sir, டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா உனக்கு மிடில் இயர் மட்டும் விசிபிளா இல்ல டிம்பானிக் மெம்பரேன் மட்டும் விசிபிளா இருக்கா? sir, அதுவும் இல்ல sir, visible. மிடில் இயர் நாட் விசிபிள்னா நாட் விசிபிள் மட்டும் சொல்லு சரியா. பிகாஸ் ஆஃப் Okay, sir. டிஸ்சார்ஜ்னா உனக்கு டிம்பானிக் மெம்பரேனே தெரிஞ்சிருக்க கூடாதுல்ல. Sir, ஆமா sir. ம், Sir, then these mastoid are it is normal, sir. Sir, sir, சொல்லுங்க sir. ஓகே, சொல்லு. இல்ல, unnecessary blunders வேண்டான்னு. Okay, sir, சரிங்க sir. ம், Sir, then facial nerve it is normal, sir. சரி, Then Eustachian tube function test is done, the Valsalva maneuver.
The cracking sounds heard eustachian tube is patent, sir. சரி. Then next left ear, sir. ஆ So left ear, the pre-auricular region is normal and the pinna it சரி. is normal. The post-auricular region is normal. The external auditory canal is normal. The tympanic membrane is pearly white in color. The tracheal sign is சரி. negative. Middle ear is Pearly white not in color, visible. cone of light is presentன்னு மென்ஷன் பண்ணிடணும். ஓகே. Sir, இப்போ left ear இல்லையா sir? Okay, 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 sir. ஆமா ஆமா. சரிங்க sir. சரி, where you will not see the cone of light in Sir, intact tympanic, அதாவது tympanic membrane perforation இல்ல, there is no okay, sir. perforation, but the cone of light is retracted tympanic membrane. Okay. What are the grades of retracted tympanic membrane? Sir, 4 தான் sir. 4 grades. ஆமா 4 grades. So stage 1, அதான் sir, grade 1, grade 2, grade 3, grade 4 sir. ஓகே. சார் ஃபர்ஸ்ட் கிரேட்ல வந்து ரிட்ராக்டா இருக்கும், ஆனா அது வந்து இன்கஸை டச் பண்ணா சார். ஓகே. சார் செகண்ட் கிரேட்ல வந்து ரிட்ராக்ஷன் வந்து அந்த பாக்கெட் வந்து டீப்பா இருக்கும் சார். ஓகே. அப்புறம் வந்து அந்த இன்கஸ் டச் பண்ணிருக்கும் சார். ஓகே. அப்புறம் தேர்ட்ல வந்து with the long process of incus, சரியா, to be precise. ஓகே. grade 3. சார் கிரேட் 3 வந்து ஆல்சோ கால்ட் அஸ், அது வந்து மிடில் இயர் அட்டிலெக்டாசிஸ்னு சொல்றாங்க சார். ஓகே. சார் கிரேட் 4 வந்து grade 4 is adhesive otitis media, சரியா. stage 3 ல there will be retraction in contact with the promontory. stage 4 ல அப்படியே adherent to promontory. Okay, so this grading is given by, what is the name of this classification or grading? retraction pocket. Yes, grading is Sades grading, சரியா. retraction pocket வந்து attic retraction, அது வந்து classification of attic retraction pocket வேற, அது வந்து you will be dealing with unsafe here. okay, so this is Sades grading. Okay, so what are the other characters of retracted tympanic membrane? The other characters of retracted tympanic membrane, cone of light absent, அது சொல்லியாச்சு. Then second one, is anyone? Yes, malleolar folds or a prominent malleolar folds சொல்லலாம். okay. And prominent ossicles will be more prominent. okay, ossicles will be more prominent. Yes, anterior posterior malleolar fold sickle shaped. okay, good. Okay, so the main pathology behind retraction of tympanic membrane is, why the tympanic membrane is retracted, appears retracted. What is the main pathology behind the retraction? Eustachian tube block is negative pressure in middle ear. Eustachian tube block, both are correct, சரியா. Eustachian tube is the cholesteatoma is not the main pathology for retraction. okay, retractionனால cholesteatoma வரலாம், retraction pocketனால there might be cholesteatoma. that is your theories of cholesteatoma குள்ள போகும். ஓகேவா. ஸோ வந்து that is Whitmack's theory, primary occurred cholesteatoma. Normally retraction is due to eustachian tube blockage. okay, eustachian tube will ventilate the middle ear. eustachian tube opens into anterior wall of middle ear. So if the eustachian tube is blocked, the middle ear will not be ventilated. Obviously the tympanic membrane will get retracted. okay, next. So left ear everything is normal, இல்லையா. right, okay. So left ear is normal. So then test is sir. Functional examination. okay. In right ear, the Rennes test, the bone conduction is more than air conduction, sir. okay.
In a Weber's test, it is heard better, sir. Okay. In a absolute bone conduction, it is decreased as compared to the examiner, sir. Okay. The fistula sign, it is negative, sir. And in vestibular examination, it is normal, sir. So vestibular examination, it is normal. Okay. So Rennie's chest bone conduction is better than air conduction. No? What is the inference? So, so it is any. There might be any conductive hearing loss. Okay, conductive hearing loss. Conductive hearing loss. Yes, sir. சரி நார்மலா டியூனிங் ஃபோர்க் டெஸ்ட் எந்த ஃப்ரீக்வன்சில பண்ணுவோம்? Sir, Which frequency is used commonly? 120. 512 hertz. 5. சரியா? Okay. 512 Okay. hertz because it is best heard. Okay. 512 hertz is most commonly used. So Okay. tuning fork வச்சு you can indicate the hearing loss, the decibel hearing loss. Okay. So if 256 hertz is negative, then that will 20 to 40 decibel hearing loss. If 512 hertz is negative, 40 to 60 decibel loss. If 1024 hertz is negative, it indicates severe hearing loss. Okay, so you can even calculate the hearing loss with that frequencies of tuning fork. Okay, wow. Okay. So if air conduction is better than bone conduction, it indicates it might be a normal here, normal hearing here, or sensory neural hearing loss. Okay. Yes, sir. சரி ஓகே Yes. வெபர்ஸ்ல என்ன இன்ஃபரன்ஸ்? Sir, வெபர்ஸ்ல என்ன பார்ப்போம்? வெபர்ஸ் report traced to சரி the patient has defect in right ear இல்லையா? ஆமா சார். this patient இந்த கேஸ்ல. ஸோ நீங்க வெபர்ஸ் பண்ணா என்ன இருக்கும்? எங்க இது இருக்கும்? லேட்டரலைசேஷன் இருக்கும். சரி இப்போ இதுல வந்து சார் ரைட்ல வந்து ஹெட் பெட்டர் சொல்லி சொல்றாங்க சார். மைட் பி ஏதாச்சும் இந்த ரவுண்ட் விண்டோ ஷீல்டிங் எஃபெக்டால இருக்குமா சார்? இல்ல ரவுண்ட் விண்டோ ஷீல்டிங் எஃபெக்ட் அது இல்ல. வெபர்ஸ்ல வந்து அந்த நிமோனிக் தான் சரியா? SOCS சென்சரி நியூரல் டெஃப்னஸ் எந்த இயர்ல இருக்கோ அந்த சைடுல வெபர் வில் பி லேட்டரலைஸ். கான்டக்டிவ் ஹியரிங் லாஸ்னா it will be heard to the same ear. Sensory neural deafness to the opposite ear. So if this patient has right ear conductive hearing loss, ஓகேவா? அப்படின்னா வெபர்ஸ் வந்து it will get lateralized to same ear. ஓகே. புரியுதா? ஓகே சார். புரியுது தானே? அதான் சார் இப்போ நார்மல் இயர்ல வந்து அது lateralization to same ear. Conductive hearing lossல வெபர்ஸ் will get lateralized to same ear. Okay. ஓகே சார். Sensory neural deafnessல தான் it will get lateralized to opposite ear. ஓகே ஓகே. நீ இங்க கரெக்டா தான் போட்டிருக்க. வெபர்ஸ் வந்து it is lateralized to right side. கரெக்டா தான் போட்டிருக்க. சரி. So it is conductive hearing loss. ஓகே சார். So Rini is negative with Weber towards right. The inference is right conductive hearing loss. சரியா? ஓகே ஓகே சரிங்க சார். Okay. So then absolute bone conduction, it is decreased as compared to the examiner, sir. சரி. இதுல இன்ஃபரன்ஸ் டிக்ரீஸ் கரெக்ட் தான்டா. சரி அதான் சார் கண்டக்ஷன் வந்து இங்க டிக்ரீஸ் ஆயிருக்கு. மைட் பி அந்த டிஸ்சார்ஜ் எல்லாம் இருக்கும். ஓகே. இந்த சைடு லெஃப்ட்ல வந்து எக்ஸாமினருக்கு ஈக்குவலா இருக்கு. ஏன்னா லெஃப்ட்ல எதுவுமே டிஸ்சார்ஜ் இல்லை. ஸோ நார்மலா இருக்கு. ஓகே. இங்க வந்து ரைட் சைடுல வந்து அப்சல்யூட் போன் கண்டக்ஷன் இஸ் ரெடியூஸ் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? ஆமா சார். ஓகே. சார் தென் ஃபிஸ்டுலா சைன் சார். சரி. ஃபிஸ்டுலா சைன்ல நெகட்டிவ், இதுலயும் நெகட்டிவ் சார். ஓகே. Then vestibular examination in both
Here in right it is normal and left it is normal, sir. ஓகே. வாட் ஆர் தி வெஸ்டிபுலர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்? என்ன பண்ண வெஸ்டிபுலர் ஃபங்க்ஷன்ல? Sir, vestibular. Hello, sir. சொல்றா, கேக்குதா? சார் கேக்குது சார். சார் ஏதாச்சும் நிஸ்டாக்மஸ் இருக்கானு சார்? ஓகே ஓகே. சார் அப்புறம் ஏதாச்சும் கேட்டு சார்? அது பார்த்த வரைக்கும் 2 தான். டிக்ஸால்பிக், ஆமா, ரோம்பக்ஸ் சைன், ரோம்பக்ஸ் டெஸ்ட் அதெல்லாம் இருக்கு. டிக்ஸால்பிக் போதும், சரியா? ஓகே சார். சரி, வேற என்ன சார்? ரோம்பர்க்கு அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? டிக்ஸால்பிக். ஓகே சார். அண்ட் நீ கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லும்போது அப்சல்யூட் போன் கண்டக்ஷன் வந்து சேமா தான் இருக்கணும், சரியா? கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ்ல வந்து டிக்ரீஸ்னா இட் வில் கோ டுவர்ட்ஸ் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ். அப்போ இதுல வந்து நார்மலா இருக்கு ரைட் சைடுல. ஓகேவா? நீ வந்து சேம் as எக்ஸாமினர் தான் போடணும் அப்சல்யூட் போன் கண்டக்ஷன்ல, ரெண்டுலயுமே, சரியா? ஏன்னா கண்டக்டிவ் பாத்வே தானே அடி வாங்கியிருக்கு, உனக்கு உள்ள நல்லா தானே இருக்கு. ஸோ போன் கண்டக்ஷன் ஈக்குவலா தான் இருக்கும், சரியா? எது வரைக்கும் கண்டக்டிவ் பாத்வே? கண்டக்டிவ்னு நம்ம எது வரைக்கும் முடிவு பண்றோம்? சார் அதான் ப்ரிசைஸா சொன்னோம். அப்படி என்ன சொல்றது, ஓவராலா சொல்லக்கூடாது, சரியா? டு பி ப்ரிசைஸ், ஆமா, அப் டு ஸ்டேபிஸ் ஃபுட் பிளேட். இன்கூட ஸ்டெபிலியா ஜாயிண்ட் வராது, ஸ்டேபிஸ் ஃபுட் பிளேட் வரைக்கும் வரும், ஓகேவா? அதுக்கு அந்த பக்கம் இட் இஸ் யுவர் சென்சரி நியூரல். அதுல வந்து காக்லியர் மட்டும் சென்சரி பார்த்து, காக்லியருக்கும் அந்த பக்கம் இந்த நர்வ்ஸ்லாம் வருது ரீட்ரோ காக்லியர் ஆர் நியூரல் பார்த்து, சரியா? ஸோ நம்மளோட ஃபுட் பிளேட் ஆஃப் ஸ்டேபிஸ் வரைக்கும் எங்க அடி வாங்கியிருந்தாலும் பிகாஸ் ஆட்டோஸ்க்ளரோசிஸ் இட் டீல்ஸ் வித் த ஃபுட் பிளேட் ஆஃப் ஸ்டேபிஸ்ல தான் பெத்தாலஜி. ஸோ அது வரைக்குமே யூ ஆர் சேயிங் கண்டக்டிவ் பார்த்து. ஓகே, சரி, நெக்ஸ்ட். So then provisional diagnosis is a case of right-sided chronic suppurative otitis media of tubotympanic type with medium central perforation and no any complications. Without any complications. Okay. Right side chronic suppurative otitis media of tubotympanic or mucosal type. Okay. ஓகே. அப்புறம் என்ன இதோட நின்று போச்சு? டயக்னோசிஸ்க்கு அப்புறம் முக்கியமானது இன்வெஸ்டிகேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாம் வேணும் இல்லையா? சரி, ஓகே சார். இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணுவ? ஸோ இந்த கேஸ் முடிஞ்ச உடனே you have to what will be the first question answers why you are saying this is. ஸோ இப்போ கேட்குறேன் நான், இவ்வளோ நேரம் ஓரளவுக்கு டிஸ்கஷன்லாம் முடிச்சாச்சு. நவ் யூ ஹேவ் டு ஜஸ்டிஃபை யுவர் டயக்னோசிஸ். ஒய் யூ ஆர் சேயிங் திஸ் இஸ் CSOM ஆஃப் டியூபோடைம்பானிக் டைப். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் மியூக்கஸை பார்க்குறோம் சார். ஐ மீன் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மியூக்காய் டிஸ்சார்ஜாக இருக்கு சார். அப்புறம் வந்து பர்ஃபரேஷன், மெயின் வந்து பர்ஃபரேஷன் வந்து சென்ட்ரல் டைப்பாக இருக்கு சார். அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரியில இருந்து நீ வந்து அசம்பிள் பண்ணணும், சரியா? ஒன்னொன்னா why you are saying this as ஹிஸ்ட்ரியில இருந்து டியூரேஷன், த டைப் ஆஃப் டிஸ்சார்ஜ், there was no blood stained, நான் ஃபவுல் ஸ்மெல்லிங், எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி எல்லாத்தையும் பிரீஃபா சொல்லணும் டு ஜஸ்டிஃபை த டயக்னோசிஸ். ஓகேவா? எதுக்காக இந்த கேஸுக்கு இந்த டயக்னோசிஸ் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கிரானிக் நீ சொல்ற மோர் தென் 3 months டியூரேஷன், அதுல ஆரம்பிச்சு டைப் ஆஃப் டிஸ்சார்ஜ், அமௌண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், சரியா? அதுக்கப்புறம் உன்னோட எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங்ஸ் வந்து அதுல ஃபைப்ரஸ் அனலைசிஸ் இன்டாக்ட் அதெல்லாம் சொல்லி, காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னு ஏன் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு, ஓகே ஏன் சொல்றேன்னு சொல்லியாச்சு. ஹவு வில் யூ மேனேஜ் திஸ் கேஸ்?
how we are going to manage this case? How we are going to management? How we are going to manage and எடுத்தோடனே first we should start with investigations. Okay. So this is how the examiner will ask me. ஒருவேளை நீங்க present பண்ணும்போது எதுலையுமே interfere பண்ணலைன்னா, if he is not interfering with any of your presentation, உங்களோட case sheet பக்காவா இருந்தா mostly they won't interfere. If the case sheet is pakka, if everything is perfect, they will not interfere. They will wait for you to finish the presentation. After that, the first question, what the first question is, will come from the examiner is, why you are saying this case, this diagnosis, other one first. The எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டேன். Next is, how will you manage this case? In the case உன்கிட்ட வருது, how will you manage this case? சார் ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்சார்ஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் சார். ஐ மீன் ஃபர்ஸ்ட் வந்து அதான் சொன்னேன்ல, மேனேஜ்மெண்ட் இட் ஷுட் ஸ்டார்ட் வித் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஓகேவா? இது வந்து இஎன்டிக்கு மட்டும் இல்லை, எங்க போனாலும் எந்த கேஸ் எந்த இதுல நீங்க எடுத்தாலும், ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் த ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ் எங்கனாலுமே த எக்ஸாமினர் வில் ஆஸ்க் ஒய் யூ ஆர் சேயிங் திஸ் டயக்னோசிஸ் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து வந்து ஹவு வில் யூ மேனேஜிங்கும் போது யூ ஷுட் ஸ்டார்ட் வித் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பேச. சரியா? இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் நீ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீ இது பண்ண போற. சரியா? ஸோ இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல வாட் யூ வில் டு இஸ் பேசிக் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஹீமோகுளோபின், டோட்டல் கவுண்ட், டிஃபரன்ஷியல் கவுண்ட், இஎஸ்ஆர். சரியா? இதெல்லாம் எடுத்துட்டு பேசிக் பிளட் இன்வெஸ்டிகேஷன், அதுக்கப்புறம் பேசிக் பிளட் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டேன்னா இது எல்லாமே முடிஞ்சிடும். சுகர், யூரியா, கிரியேட்டின், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். சரியா? பேசிக் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் அண்டர் மைக்ரோஸ்கோப். எக்ஸாமினேஷன் அண்டர் மைக்ரோஸ்கோப்ல என்ன பார்ப்பீங்க? அப்பதான் இந்த டிஸ்சார்ஜ் இருக்கும், அதை மாப் பண்ணணும். சரியா? டிஸ்சார்ஜை மாப் பண்ணிட்டு வாட் யூ வில் see is the condition of middle ear, the tympanic membrane எப்படி இருக்கு. டிஸ்சார்ஜ் இருந்தா மாப் பண்ணணும், டிஸ்சார்ஜ் இல்லைன்னா டிம்பானிக் மெம்பரேன் எப்படி இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் இஃப் பாசிபிள் மிடில் இயர் மியூக்கோசா எப்படி இருக்கு. டிம்பானிக் மெம்பரேன் பெர்ஃபரேஷன் சின்னதா இருந்தா தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஆமா. ஸோ அது ஓகே. ஸோ ஆமா, அடுத்த நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வியூட் அண்டர் மைக்ரோஸ்கோப். ரைட்டு. நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பாலிப் இருக்கான்னு அது எல்லாமே நீங்க எக்ஸாமினேஷன் அண்டர் மைக்ரோஸ்கோப்ல வந்துட்டீங்க, மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாச்சு. சரியா? ஸோ அதாவது ஓகே, பஸ் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி. குட். அடுத்து பஸ் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி எடுத்து அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட் இஸ் ஆப்வியஸ்லி எக்ஸ்ரே மாஸ்டாய்ட்ஸ் அண்ட் ஹெச்ஆர்சிடி டெம்பரல் போன். அதுக்கு முன்னாடி ஒரு பியூர் டோன் ஆடியோகிராம். சரியா? பியூர் டோன் ஆடியோகிராம் பஸ் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டிக்கு அப்புறம் பியூர் டோன் ஆடியோகிராம்ல என்ன பார்ப்போம்? எதுக்கு பியூர் டோன் ஆடியோகிராம் எடுக்கணும்? the type and degree of hearing loss, type of hearing loss. ஆமா. ஓகேவா? ஓகே சார். கண்டக்டிவிட்டி இந்த அளவுக்கு டைப் அண்ட், அதாவது பியூர் டோன் ஆடியோகிராம் எதுக்கெல்லாம் எடுப்போம்னா, ஃபர்ஸ்ட் டு நோ த டைப் அண்ட் டிகிரி ஆஃப் ஹியரிங் லாஸ். சரியா? எந்த இயர்ல எந்த டைப் ஆஃப் ஹியரிங் லாஸ், கண்டக்டிவா, சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸா, ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, அது. அதுக்கப்புறம் வந்து டு கம்பேர் ப்ரீ ஆப் அண்ட் போஸ்ட் ஆப். ப்ரீ ஆப்பா ஒன்று எடுத்துட்டு போஸ்ட் ஆப்பா ஹியரிங் லாஸ் எப்படி இருக்குன்னு அது கம்பேர் பண்றதுக்கு. அண்ட் ஃபார் மெடிக்கோ லீகல் பர்பசஸ். சரியா? அதுக்கும் ஃபார் டாக்குமெண்டேஷன், ஃபைனலா டாக்குமெண்டேஷன் அதுக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் யுவர் ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன், எக்ஸ்ரே மாஸ்டாய்ட்ஸ். ஓகே. அண்ட் பிஃபோர் தட் உனக்கு வந்து ஒரு ரைட் இயர் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம டயக்னோஸ்டிக் நேசல் எண்டோஸ்கோப்பின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். அதாவது நோஸ்ல எண்டோஸ்கோப் விட்டு பாக்குறது. சரியா? இஃப் தேர் இஸ் எனி மாஸ், இது கண்டக்டிவ், ஆப்வியஸ்லி இது கண்டக்டிவ். ஏன்னா வேற ஏதாவது மாஸோ வேற ஏதாவது ஈஸ்வெஷன் டியூப் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுதா அப்படின்னு பாக்குறதுக்காக டயக்னோஸ்டிக் நேசல் எண்டோஸ்கோபி வில் டூ. ஓகேவா? அதுக்கப்புறம் ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், எக்ஸ்ரே மாஸ்டாய்ட்ஸ் அண்ட் ஹெச்ஆர்சிடி டெம்பரல் போன். எக்ஸ்ரே மாஸ்டாய்ட்ஸ்ல மாஸ்டாய்டு செல்ஸ், ரெண்டு மாஸ்டாய்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது. ஹெச்ஆர்சிடி டெம்பரல் போன்ல தான் நம்ம ஆசிக்கிள்ஸ் அது எல்லாமே அந்த மைன்யூட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உனக்கு ஹை ரெசல்யூஷன். ஹெச்ஆர்சிடி வந்து ரெண்டு இடத்துல பண்ணுவோம், ஒன்று டெம்பரல் போனு, இன்னொன்று லங்கு.
சரியா? ஸோ அதனால நீ சிடி டெம்பரல் போன் சொல்றதை விட ஹச்ஆர்சிடி டெம்பரல் போன் தான் சொல்லணும். ஓகே ஓகே, நம்ம சும்மா சிடின்னு எழுதி கொடுத்தா இவங்க ஹச்ஆர்சிடி தான் எடுப்பாங்க, பட் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஹச்ஆர்சிடி டெம்பரல் போன் இயருக்கு ஹச்ஆர்சிடி டெம்பரல் போன் ஷுட் பி டேக்கன். ஓகே, ஸோ ஆமாம், உன்னோட நீ இப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் எடுத்தாச்சு. ஓகே, தென் கம்மிங் டு தி ட்ரீட்மெண்ட் பார்ட். சார் அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிஸ்சார்ஜ் எல்லாம் ஆரல் டாய்லெட்னு சொல்லி அதை டிஸ்சார்ஜ் ரிமூவ் பண்ணிடுவோம் சார். ஓகே, தென் ஏதாச்சும் இயர் ட்ராப்ஸ் லைக் நியோமைசின் இல்லை ஜென்டாமைசின் இல்லை பாலிமிக்சின் அந்த மாதிரி கொடுப்போம் சார். அப்புறம் பேஷண்ட்டை வந்து லைக் அவே ஃப்ரம் த வாட்டர், லைக் ஏதாச்சும் குளிக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் வந்து ஏதாச்சும் கவர் பண்ணிட்டு வாட்டர்ல இருந்து அவாய்ட் பண்ணிடுவோம் சார் அவங்க. அதாவது அதான் ப்ரிசைஸ்டா ஆன்டிபயோட்டிக்ஸ். சரி, அந்த பஸ் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் இஃப் நீடட், டாபிக்கல். ஆமாம், டிஸ்சார்ஜ் இருக்கு, டாபிக்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ், அனல்ஜெசிக்ஸ் பெயின் இருந்துச்சுன்னா, ஆன்டி அலர்ஜிக்ஸ். சரியா? அப்புறம் யூஷேஷியன் டியூப் தான் இதாக இருக்கும். ஸோ நேசல் டீகன்ஜஸ்டன்ஸ். சரியா? டீகன்ஜஷன் ஜைலோமெட்டசோலின், நேசல் டீகன்ஜஸ்டன்ஸ், இது அவ்வளோத்தையும் சொல்லிட்டு திஸ் மெடிக்கல் தெரப்பி ஷுட் பி கிவன் ஃபார் அட்லீஸ்ட் 1 month. சரியா? 15 days to 1 month வரைக்கும் கொடுக்கணும். ஓகே, ஏன்னா ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்போ யூ ஷுட் நாட் ஆப்ரேட். சரியா? எனி கேசஸ் எங்கனாலுமே ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் இருக்கப்போ, ஸோ என்ன சொல்றது, இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கு யூ ஷுட் கிவ் ஆல் திஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ மோஸ்ட்லி இது வந்து அதான் பஸ் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி வச்சு நீங்கள் ஆன்டிபயோட்டிக் பார்த்து யூஆர் கிவிங். ஓகேவா? ஸோ திஸ் 1 month அப்புறம் டில் ஆஃப்டர் தட், ஈவன் ஆஃப்டர் தட், என்ன சொல்றது, இது கிரானிக்னாலே, அண்ட் ஐ forgot to mention you, so chronic suppurative otitis mediaனாலே the definition, what is the definition of CSOM? First, chronic suppurative otitis media, what is the definition? So it is a long standing infection of the part or the whole part of the middle ear cleft, sir. Middle ear cleftல என்னெல்லாம் வரும் சார்? Sir, what are the structures that comes under middle ear cleft? Sir, eustachian tube, sir. Okay. அப்புறம் attic antrum. அதுக்கப்புறம் and middle ear. சரியா? சார். eustachian tube, middle, mastoid, adductus, middle ear and eustachian tube. இதுதான் middle ear cleft. சரியா? So the definition says என்னன்னா, அதான் there will be a permanent perforation. Okay, so there is no point in waiting for 3 months for the perforation to heal. Acute suppurative otitis media தான் it will heal by itself. சரியா? it may heal, it will இல்லை, it may heal by itself. So there is a point in waiting for the perforation to heal. But you have said this as chronic suppurative otitis media, there is no point in waiting for healing because the perforation will be permanent. சரியா? that is a very important point. ஸோ அதனால நீங்கள் வெயிட் பண்ணுறதுல யூஸ் கிடையாது. ஸோ நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே கொடுக்கறது வந்து பிஃபோர் சர்ஜரி யூ ஆர் ரெடியூசிங் த இன்ஃபெக்ஷன். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 1 month ஃபார் திஸ் கேஸ் வாட் சர்ஜரி யூ வில் டூ? ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஓகே சார். லைக் அந்த பர்ஃபரேஷன் வந்து இது பண்ணுவா சார்? ஹலோ சார், அதான்டா கேக்குதா? ஹலோ சார், அதான் பர்ஃபரேஷனை வந்து லைக் கிளியர் பண்ண, அப்படிதானே சார்? அதான் அந்த சர்ஜரி பேர் என்ன? கிராஃப்டிங். கிராஃப்டிங் எடுப்பீங்க, மெரிங்கோபிளாஸ்டி. ஓகே சார், சரிங்க சார். சரியா? மெரிங்கோபிளாஸ்டி இந்த கேஸ்ல வந்து மெரிங்கோபிளாஸ்டி, மெரிங்கோ மீன்ஸ் tympanic membrane, பிளாஸ்டி மீன்ஸ் ரிப்பேரிங் த perforation. என்ன கிராஃப்ட் யூஸ் பண்ணுவீங்க? ஃப்ரம் வேர், which area most common graft used in meringoplasty? temporalis fascia. ஓகேவா? எஸ், temporalis fascia கிராஃப்ட் எடுத்து
வைக்கணும். So வந்து what are all the techniques of for placing this graft? Underlay technique, overlay technique. Okay, எதை வச்சு நம்ம overlay underlay மென்ஷன் பண்றோம் சொல்றோம்? லைக் எந்த பார்ட்ல பெர்ஃபரேஷன் இருக்குன்றது. இல்ல நம்ம இந்த கிராஃப்ட வந்து வைக்கிறோம். ஓகே சரியா, கிராஃப்ட வந்து நம்ம annulus சொல்லலாம், handle of malleus or fibrous layer over the annulus. ஓகே, over the annulus overlay, annulus கீழ வச்சனா underlay. சரியா, most common done is underlay has the most success rate. ஓகேவா? ஓகே சார். சரி, ஓகே. இந்த கேஸ்க்கு மெரிங்கோபிளாஸ்டி பண்ணிட்டேன். ஸோ வாட் இஃப் தெர் இஸ் ஆசிகுலர் டிஸ்ரப்ஷன்? நீங்க வந்து பண்ணும்போது யூ வில் see the ஆசிகுலர் சேஞ்ச் ஸ்டேட்டஸ் இல்லையா? ஸோ the ossicles get eroded. If there is ossicular tympanoplasty. Okay, good. What are the types of tympanoplasty? Tympanoplasty classification பேர் என்ன? அதுல எத்தனை கிளாஸ் இருக்கு? Tympanoplasty is given by the classification given by முதல்ல classification name என்ன? Okay, Wilson tympanoplasty 5 types. What is type 1? அதுதான் டைப் 1 இப்போ சொன்னது மெரிங்கோபிளாஸ்டி. Type 1 தான் மெரிங்கோபிளாஸ்டி. Yes, okay, good. அதுக்கப்புறம் type 2 னா type 2 னா malleus போயிருக்கும். You will keep the graft over the incus. Okay. Type 3 னா you will keep it over the stapes. சரியா? type 1 2 3 தான் மோஸ்ட் காமனா பண்றோம். நீங்க முதல்ல 3 1 2 3 உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஓகேவா? type 3 is also called as என்னது? columnar tympanoplasty or myringostapedopexy. Okay, good. சரியா? ஓகே சார். ஸோ டைப் 4 அந்த ஒரு விண்டோவை மூடிட்டு இன்னொரு விண்டோ இது பண்ணுறது. டைப் 5 ஃபெனஸ்ட்ரா சர்ஜரி. இந்த ரெண்டுமே நம்ம டைப் 4ம் டைப் 5ம் அவ்வளோவா பண்ணுறது இல்லை. ஓகேவா? ஸோ டைப் 1 டைப் 2 டைப் 3 டிபெண்டிங் ஆன் தி ஆஸ்குலர் சேஞ்ச் ஸ்டேட்டஸ். ஓகேவா? அண்ட் இஃப் தேர் இஸ் ப்ராசஸ் வைப்போம்ல, இஃப் த ஆசிக்கல்ஸ் கெட் ஏதாவது ஆசிக்கல் எரோட் ஆயிருச்சு அப்படிங்கும்போது வாட் யூ வில் கீப் இஸ் ப்ராசஸஸ் டார்ப் பார்ப். TORP means total ossicular reconstruction processes. PORP is partial ossicular reconstruction processes. Okay va? Okay. So depending on the ossicular disruption, your nama adha sari pannom. Okay. So you have any other doubts for this? Nama இது நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட் அபவுட் சேஃப் CSOM அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஓவரால் கவர் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட. ப்ரீஃபைனல் இயர்ஸ் வச்சு மாஸ்டாய்டெக்டமி டைப்ஸ். மாஸ்டாய்டெக்டமி வந்து நம்ம சொன்ன மாதிரி இன்டாக்ட் கெனால் வால் அண்ட் கெனால் வால் டவுன் மாஸ்டாய்டெக்டமி. சரியா? இன்டாக்ட் கெனால் வால் வந்து வாட் யூ ஆர் டூயிங் இஸ் த்ரூ தி ஃபேஷியல் ரீசஸ் அப்ரோச். இன்டாக்ட் கெனால் வாலில் வந்து நம்ம அந்த காமன் வால் இருக்கும், மிடில் இயருக்கும் மேஷாய்டுக்கும் நடுவில் ஒரு காமன் வால் இருக்கும். அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அதுதான் இன்டாக்ட். கேனால் வால் இஸ் கெப்ட் இன்டாக்ட். சரியா? ஸோ இது வந்து நார்மலாக அன்சேஃப் CSOMலையும்
பண்ணலாம். சேஃப் சிஎஸ்ஓஎம்ல கூட பண்ணலாம் டூ. ஏன்னா மேஷாய்டு எதுவும் மேஷாய்டு ஏர் செல்ஸ் வந்து இப்போ சிடியில் வந்து நம்ம மேஷாய்டு ஏர் செல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, மேஷாய்டைட்டிஸ் இருக்குன்னா டு கிவ் கிளியரன்ஸ் we are doing enteric canal wall mastoidectomy, that is your cortical mastoidectomy. சரியா, that is also called as cortical mastoidectomy or simple mastoidectomy. சரியா, இன்னொன்று வந்து canal wall down mastoidectomy, அதை வந்து ரெண்டா டிவைட் பண்ணி radical mastoidectomy, modified radical mastoidectomy. சரியா, ஸோ வந்து canal wall downனாலே நம்ம அந்த காமன் canal wall இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துடுறோம். we are taking that and we are making the entire middle ear into a big cavity, ஒரு ஒன் காமன் கேவிட்டி, ஸோ தட் இட் வில் கெட் ஈஸி டு திரும்ப இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ஈஸி டு க்ளீன் எல்லாத்துக்குமே. சரியா, ஸோ வி ஆர் மேக்கிங் தட் இன்டு சிங்கிள் லார்ஜ் காமன் கேவிட்டி. அதுதான் கெனால் வால் டவுன். அதில் வந்து ரேடிக்கல், மாடிஃபைட் ரேடிக்கல். ரேடிக்கல்னா நம்ம எல்லாத்தையுமே எடுத்துறோம். வி ஆர் நாட் ப்ரிசர்விங் த ஹியரிங். as the name signifies, radical is a more extensive surgery. So we are closing the eustachian tube. எதுக்கு eustachian tube அப்படின்ட்டு we are closing because further infection will lead to again infection. அதனால நம்ம அதை இது பண்ணிடுறோம். ரேடிக்கல்ல, மாடிஃபைட் ரேடிக்கல்ல we are looking to preserve each and every structure what we see. எதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் we are preserving the hearing, we are not closing the eustachian tube. சரியா, so that is modified. So modified radical mastoidectomy is done nowadays. Most commonly it is done for unsafe ear or cholesteatoma. சரியா, modified the canal wall down வந்து mostly for CSOM of unsafe type or reticuloenteral typeக்கு தான் பண்றது. safe earக்கு we are doing either myringoplasty or tympanoplasty, or if there is mastoid cells infected, we are doing entire canal wall surgery, that is or simple or cortical mastoidectomy. Okay. I hope everyone have an idea of how to present a case.